பாஸ்க்கு முத்துக்குமரன் மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்குங்கிறத பற்றின வீடியோ தான் இது. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அசிங்கமாக கமெண்ட் பண்ண முத்துக்குமரன், அதை ஒப்புக்கொண்ட முத்துக்குமரன் சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ வந்து அதை ஒப்புக்கொண்ட முத்துக்குமரனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து முத்துக்குமரன் பேரை கெடுக்க நினைக்கும் சிவான்னு மாற்றிட்டேன். பட் ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நியாயமான உண்மையான தம்ப்நெயில்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். பட் நான் பார்க்கும்போது பிக் பாஸில் நடந்த அதிர்ச்சி சம்பவம், பரபரப்பு சம்பவம், பிக் பாஸ் வைக்க போகும் செம்ம ஆப்பு, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி விஜய் விஷால் வந்து டான்ஸ் ஆடி ஒரு சின்ன பாசி மாதிரி ஒன்று உடச்சிருப்பாரு. அதுக்கு இந்த மாதிரி தம்ப்நெயில் நான் அதே விஷயத்தை வந்து உடச்சிட்டாருன்னு போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு 2000 வியூஸோ ஏதோ. இதை வந்து இந்த அதிர்ச்சி சம்பவம் நடுரவில் போட்டிருந்தவங்களுக்கு 19,000 வியூஸ் இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம உண்மையாக போட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, நீங்கள் வாழ்க்கையில் நான் வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்க. ரொம்ப 1000 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்கள போய் யாராச்சும் பிஆர் ஆக்குவாங்களா? அவ்வளோ சப்ஸ்கிரைபரோடு தான் நானே இந்த சீசனை ஆரம்பிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ் போட்டு தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்கன்னு. எத்தனையோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் எனக்கு அதெல்லாம் ஹர்ட் ஆனதில்லை. இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு இது போட்டு ஒரு வீடியோஸ் போட்டு நான் ஒரு வேலையில் இருந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஜாப் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து, அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதில் 2 மானிட்டைஸ் ஆகி வந்து நான் வந்து அவங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணேங்கிறதுனால எனக்கு வந்து பிக் பாஸ் 6ல் 2 சேனல் போய் திரும்ப நான் அதுக்கப்புறம் ஆரம்பித்து நான் கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கேன். மீன்மேல் நான் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கண்ணில் ஒரு அடிப்பட்டு கருவிலி லேசாக குத்தி ரொம்ப நாள் கண்ணை திறக்க முடியாமல் இருந்தேன். நான் இப்போது ட்ரீட்மெண்ட் இப்போ கூட எனக்கு ரொம்ப நேரம் தூங்கலைன்னா கண்ணு திறக்க முடியாது. அப்படி இருந்தும் எப்படியாவது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கதை சொல்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிடணுங்கிறது தான் என்னோடய எய்ம். அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வச்சு நான் கொஞ்சம் வியூவர்ஸ் சம்பாதிச்சா அவங்கக்கிட்ட கேட்டு அந்த சேனலை இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை ஆரம்பித்தேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு இது மாதிரி பேக் ஸ்டோரி இருக்கும். கஷ்டப்பட்டு வரவங்களே எப்படி தான் இவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் லைஃப்பில் முன்னேறவே மாட்டீங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு. சாரி உங்கள் டைம் எடுத்துக்கிறதுக்கு. நான் இப்போ சொல்லிடுறேன். தீபக் வந்து இன்றைக்கி கேப்டன்சி எடுத்திருக்காரு. அவர் கேப்டன்சி எடுத்துகிட்டு அவர் வந்து புதுசாக ரூல்ஸ்லாம் கொண்டு வராரு. இதில் என்ன காமெடினா, அருண் கையிலேயே வந்துட்டு இன்சார்ஜ் ஆக்கியிருக்காரு, கிச்சன் இன்சார்ஜாக. ஸோ செம்ம காமெடியாக இருந்தது. ஜெஃப்ரி வந்து பாத்ரூம் இன்சார்ஜ். அப்போ முத்துக்குமரன் வந்து ஒரு சஜஷன் சொல்லலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து அதுவரை சும்மா கேட்டுட்டு இருந்தவர் முத்துக்குமரன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் இத்தனை கண்டஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு மட்டும் சொன்னால் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ கேப்டன் வந்தப்போ கூட அவர் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் நீங்கள் நல்ல கேப்டன்சி பண்ணீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. பிக் பாஸ் வாயில் இருந்துட்டு அப்ரிஷியேட்டிவ் வேர்ட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். சில டைம் தான் அது கிடைக்கும். ஸோ அப்படி அப்ரிஷியேட் பண்ண ஒரு குட் மார்னிங் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் தீபக் வந்து நல்லா அழகாக எல்லாரையுமே பிரிக்கிறாரு. ஸோ முத்து ஒரு சஜஷன் சொல்கிறாரு, பாத்திரம் கழுவுறவங்களுக்கு தான் நிறைய லோடு வருது. ஸோ பாத்திரம் கழுவுறது வந்து டெய்லி வந்து 2 பேர், காலையில் 2 பேர், மத்தியானம் 2 பேர், ராத்திரி 2 பேர், இப்படி ஒரு 6 பேராக பிரிச்சுக்குவோம். அப்புறம் இந்த 6 வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை கழுவுனாங்கன்னா அவங்க எகெயின் அடுத்து வியாழக்கிழமை கழுவுவாங்க, செவ்வாய்க்கிழமை கழுவுனாங்க, வெள்ளிக்கிழமை கழுவுவாங்க, அப்படி நம்ம ரொட்டேஷனில் வச்சுக்கலான்னு ஒரு சஜஷன் சொல்கிறாரு. தீபக் அந்த சஜஷனையும் எடுத்துக்கிறாரு. எல்லாருமே ஒரு சஜஷன் சொன்னாங்க. தீபக் வந்து அந்த எல்லா சஜஷனையும் எடுத்துக்கிட்டு, நான் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போய்டும், உங்களை டைம் இது பண்ண வேண்டாங்கிறதுனால தான் எப்போவுமே நான் ஷார்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு அவர் வந்து கொடுத்துட்றாரு. பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, தீபக் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓகே, பட் யார் எதில் தப்பு நடந்தாலும் அந்தந்த இன்சார்ஜ் கிட்ட தான் நான் கேட்பேன்னு மட்டும் பிக் பாஸ் சொல்லிடுறாரு. எனக்கு கரெக்டாக குக்கிங், வெசல் வாஷிங், க்ளீனிங் எல்லாமே நடந்திருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தீபக்கோட கேப்டன்சி ஸ்டார்டிங்லேயே செம்ம ஃபயராக இருக்குது. கொஞ்சம் சாச்சனாக்கும் தர்ஷிகாக்கும் மட்டும் கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.